ஒரு தடவை நான் பிரசங்கம் பண்ணிருந்தேன் பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் அவனை ஆண்டவனே என்று அழைத்தாள்னு இருக்குது. அந்த மாதிரி சொல்றாங்க, இந்த ஆளையாவது நான் ஆண்டவன் அழைக்கிறது அது நடக்கவே நடக்காது அப்படின்னா அந்த ஆள் அந்த அழகுல இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் தான் ஆண்டவன், நான் சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், செங்கோலோட உட்காந்துட்டு இருக்கிறேன், நான் ஆர்டர் போனதை செய், நான் இன்னைக்கு சாம்பார்னா சாம்பார், இன்னைக்கு சிக்கன் குழம்புனா சிக்கன் குழம்பு, உனக்கு என்ன பிரியன்றதை பேசவே கூடாது, பேசாம இரு, நான் என்ன சொல்றேனோ நான் ஆர்டர் போட்டா அது நடக்கணும். ஆண்டவன் ஆச்சவரு. அதுதான் அந்த மனைவி சொல்லுது, இந்த ஆளு நான் ஆண்டவன் சொல்லவே மாட்டேன். ஆண்டவன்னா யாரு? ஆண்டவர் யாருங்க? அவர் சொல்றாரு, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏன்? அவர் ஆண்டவர், அவர் இருக்கிறாரு, அவர் அதெல்லாம் பார்த்து கொள்வாரு. ஆண்டவன்னா யாருங்க? நீ பயப்படாத, நான் இருக்கிறேன், வீட்டில் சோறு இருக்கும், வாடகை கரெக்டாக செலுத்துவேன், பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டுவேன், வேண்டியது எல்லாத்தையும் செய்வேன், ஒரு மனுஷன் குடும்பத்தை தொட்டு அழிக்காதபடி நான் பாதுகாப்பேன், நான் ஒரு அரணை போல இருப்பேன், ஒரு கோட்டையை போல இருப்பேன், உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் எல்லாவற்றையும் செய்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க. அவனை ஆண்டவன்ல எந்த டைட்டில் வேணா சொல்லி மனைவி அழைப்பாள்.